சிக்கிறது போல பட்டம். ஓ அறுந்து வச்சு 2 தடவை இந்த பட்டம் அறுத்து நோய மாட்டேன். ஏறி இருந்து இந்த பட்டத்தை கொண்டு போயினோம். ஜாழ் மாவட்டத்தில் வல்வெட்டித்துறை என்ற ஒரு இடத்துல ஒரு 30-32 அடி உயரம் பட்டங்கட்டி கூட விற்கிறவர் திரும்ப முயற்சி செய்ய போறாங்க. என்ன உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜாழ் மாவட்டம். குறிப்பாக சொல்லணும்னா ஜாழ் மாவட்டத்தில் வல்வெட்டித்துறை என்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். இந்த இடங்களில் ஒரு பெரிய ஒரு பட்டம் ஒன்று முன்னுக்குது. கிட்டத்தட்ட 30-32 அடி உயரமான ஒரு பட்டம். இது சம்பந்தமான ஒரு காணொலி. குறிப்பாக சொல்லணுமெண்டா தை மாதம் மண்டாவே இந்த வல்வெட்டித்துறை பட்ட திருவிழாவுக்கு பெயர் போன ஒரு இடம். இந்த தைப்பொங்கல் வரைக்குமே இந்த இடம் முழுவதுமாக சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை பட்டத்தை தான் ஏற்றிட்டு இருப்பாங்க. விதமான ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடில் இந்த பட்டங்கள் ஏற்றப்படும். அதெல்லாம் குறிப்பாக இன்றைய தினம் இந்த வல்வெட்டித்துறை இந்த வல்ல வெளியில் ஒரு பெரிய பட்டம் கிட்டத்தட்ட 30-40 பேர் இணைந்து கிட்டத்தட்ட அந்த பட்டத்தை ஏற்ற போயினோம். அது என்ன மாதிரி முறையில் ஏற்ற போயினோம், எவ்வளோ செலவுகள் முடியுது இந்த பட்டம் செய்கிறதுக்குன்றதை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்ப்போம். எத்தனை பட்டமையா? 30-32 கிட்ட வருது. கிட்டத்தட்ட இந்த பட்டத்தின் உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட 30-32 அடியா பாருங்க. தூக்கி இந்த வாகனத்துலேருந்து தான் தூக்கி என்ன போயினோம். பாருங்க மேலே லொரியில் ஏற்றிக்கிட்டு போயினோம். இதில் எத்தனை பேர் சேர்ந்து தூக்கின வேண்டி பாருங்க. இங்கே பாருங்க ஒப்பா கிட்டத்தட்ட ஒரு பட்டம் ஒரு கீழே ஒரு வீடு மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் நிற்கலாம். ஒரு கொட்டில் போட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 30-32 அடி நீளம் வருமாம். அதாவது இந்த உடுப்பட்டியில் இந்த பட்டமானது ஏற்றுறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. பாருங்கள் ஆக்கலை பாருங்கள். சின்ன படியங்கள்லாம் பிடிச்சோம் நிற்கணும். பட்ட திருவிழாவானது கிட்டத்தட்ட இந்த தைப்பொங்கல் கிட்டினாலே இந்த பட்ட திருவிழாவானது ஆரம்பமாகும். இப்போ இந்த தைப்பொங்கல் ஆண்டு இந்த வல்வெட்டித்துறை முழுக்க இந்த பட்ட திருவிழா வெகு விமர்சையாக வெகு எழுச்சியாக செய்வாங்க. ஃபுல்லாகவே எல்லாம் மூங்கில் தான் கட்டிருக்கு பாருங்க. முழுவதுமாக மூங்கில் மற்றது கிட்டத்தட்ட மேல் எல்லாமே இந்த பொலித்தீன் பேக்கில் தான் அந்த இது போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது எத்தனை நிறைய மிச்சம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். முன்னுக்கு எல்லாமே அதிகளவான மிச்சம் இருக்குது. இது சம்மந்தமாக ஏற்ற போகைக்க இந்த பட்டம் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவு முடிஞ்சதுக்கு என்ன மாதிரி எல்லாம்ன்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த இடங்களில் பாருங்க தொடர்ச்சியாக நிறைய பட்டங்கள் இங்கே தொடர்பு படுத்தி விட்டுருக்கு. அதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் எத்தனை பட்டம் நிற்கிறாங்க. எல்லாமே கூட அந்த மேலே இருக்க எல்லாமே பெட்டி பட்டங்களாம். அதோட இங்கே ஒரு பட்டம் வால் அறுந்து தொங்குது பாருங்க. இங்கே ஆடிக்கொண்டு நிற்குது. ஒரு பட்டம் வால் அறுந்து இங்கே தூக்கலாமல் இருக்க பிடிக்கிறதா? ஆமாப்பா பிடிக்கிற பாருங்க தூக்கலாமல் நிற்கிறதா. நீங்களும் மட்டும் கட்டுவீங்களா? இது யார் கட்டினது? எல்லாம் சேர்ந்தா கட்டினீங்க. இஞ்சி பாருங்க இந்த பட்டத்தினுடைய வால் இந்த மொத்தத்தை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த பட்டத்தினுடைய வாழை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இது வால் ஐயா இதுலையா பாட்டு இந்த கயிறா பட்டமே இதுதா? இங்கே பாருங்க இந்த பட்டமே இந்த கயிறு இந்த மொத்தத்தை பாருங்க இவ்வளோ பெரிய மொத்தம் மணிஞ்சு. இப்போ ஏற்றுறதுக்கு எத்தனை பேர் தேவை? வாங்க ஆக்கள் ரெடியா இழுக்கிறது? ஆ
கிட்டத்தட்ட இந்த பட்டத்தை இழுக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கிட்ட தேவைப்படுதாம். அப்போ இனி இந்த வாகனத்தில், இந்த பெரிய ஒரு கனரக வாகனத்தில் இந்த படத்தை கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு வல்ல வெளியன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதாவது பெரிய ஒரு வெளியான இடம், அந்த இடத்துல வச்சு கிட்டத்தட்ட 50-60 பேர் இணைந்து தான் இந்த படத்தை ஏற்ற போயினோம். பாருங்கள், எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து அந்த ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகளை தான் இப்போ செய்து கொண்டிருக்கணும். அதோட அந்த பட்டம் காற்றுக்கு இழுத்து கொண்டிருக்குது. இந்த பட்டங்கள் கட்டுறதுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய இலகுவான வேலைகள் இல்லை. கிட்டத்தட்ட நான் அண்ணா 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 இந்த பட்டம் கட்டக்குள்ள அந்த நேரமாகும். கிட்டத்தட்ட இந்த பட்டம் கட்டி முடிக்க 2 நாளில் கட்டிட்டான். 2 நாள் எவ்வளோ செலவு இந்த பட்டத்துக்கு முடியும்? ஒரு 120 மாதிரி முடியும். 120 முடியுமா? இது இந்த மூங்கிலுக்கு எல்லாம் விலை கூடவா? மூங்கில் நூல் விலையோட நூல் கொஞ்சம் விலை கூட. நூல் விலை கூட முச்சைக்கு மட்டுமே நூல் கட்ட முடியும். 35 கட்ட நூல் வேணும். முச்சைக்கு மட்டுமே 35 கட்ட நூல். மொத்தமாக கிட்டத்தட்ட 120 தானே? எத்தனை பேர் தேவை கட்டுறதுக்கு? கட்டுறது ஆக்களோட தனப்படியல் எல்லாம் சேர்ந்தவன்டா கட்டி போவான். குறைஞ்சல ஒரு 20-30 பேர் சேர்ந்து நிற்கிறபடியல் எல்லாரும் தான் கட்டுறவங்க. கிட்டத்தட்ட இந்த பட்டத்தினுடைய பெறுமதி மட்டுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்காம் 1,20,000 ரூபா முடிஞ்சிருக்காம் இந்த பட்டம் கட்டி முடிக்கிறதுக்கு மட்டுமே. பாருங்க, அதோட 30-40 பேர் இணைந்து இந்த பட்டத்தை கட்டிருக்கோம். மிச்சம் போடுற செயற்பாடுகள் எல்லாமே நாங்கள் அதை தவறுதலாக விட்டுட்டோம். ஆனால் பாருங்கள், மிச்சம் எவ்வளோ கயிறுகள் இருக்குண்டு பாருங்க. சின்ன படியான ஒரு ஆள் தான் அந்த பட்டத்தினுடைய கயிறுகளை இழுக்கிறார். ஏதாவது பாருங்க, வாகனத்தில் கொண்டு போயினோம். ஐயா முறிய போதே ஐயா பாருங்க, கீழே முட்டி அதை முறிய பார்த்துது. அதை கொண்டு போகிறது ஒரு பெரிய ஒரு சிரமத்துக்குள்ளான வேலை. பாருங்க எப்படி இருக்காண்டு. பாருங்க, அவ்வளோ பேர் இணைந்து அந்த பட்டத்தை கொண்டு போயிடணும். அதில் சிரமம், ஆட்கள் கூட போய் வரலாது அந்த இடைவெளியால். பாருங்கள், இப்போ நாங்கள் உடுப்பட்டியிலேருந்து அந்த வல்வெட்டித்துறை வெளிக்கு இந்த பட்டத்தை கொண்டு போகிறோம் ஏற்றுறதுக்காக. நான் தான் கொண்டு போகிறேன், நாங்களும் சேர்ந்து கொண்டு போகிறோம். பாருங்கள், ஒரு பட்டம் ஏற்றுறன்றதே ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக இடம்பெறும்னா அது இலங்கையில் குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக வல்வெட்டித்துறை, அதாவது உடுப்பட்டி அப்படியா பாருங்க. இந்த இடங்கள்ல ஐயா தான் இந்த பட்டம் கட்டி கூட விற்கிறவர். பாருங்க, அதையும் இனி இந்த வல்வெட்டித்துறை முழுக்கவே, இந்த வல்வெட்டித்துறை உடுப்பட்டி முழுக்கவே ஒரே பட்டத்தினுடைய காட்சி அறைகளாக தான் இருக்கும். முழுக்க வீதியோரம் முழுக்க பட்டங்கள் காட்சி அளிக்கப்பட்டிருக்கும். பட்ட திருவிழாவே ஒரு கோயில் திருவிழா மாதிரி தான் இந்த இடத்துல இடம்பெறும். சின்ன பிள்ளைகளை பாருங்க, அது இருக்கணும். சரி எடுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடங்கள்லையும் பட்டம் மாறி கொண்டு இருக்குது. கூடுதலாக சுட்ட வர இங்கே பட்டம்தான், வல்வெட்டித்துறை முழுவதும் பட்டம்தான். இந்த இடங்கள்ல பட்டம் ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்கள். போடுறீங்க ஏற்றுற கயிறுண்ணே அங்கேருந்து போட்டு போகணும் இழுக்கிறதுக்காக. பாருங்க, ஏற்றுற கயிறு எல்லாமே இதுலேருந்து போடணுமே. இதுலேருந்து ஜாயின் பண்ணி இழுத்து கொண்டு போகிறதுக்காக ஏற்றுற கயிறு எல்லாத்தையுமே இதில் எடுத்து போடினோம். சும்மா இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி. தம்பி உங்களோட வேண்டாமா அப்படியா? நீ போட்டு கொண்டு போயினா ஐயா என்னண்டு ஓ அதெல்லாம் பிடிக்கிறது அங்க பட்டதை பிடிக்கணும். இழுக்கிற இந்த ரோடு குறுக்கு ரோட்டால எடுத்துக்கொண்டு இதால ஓடிவீங்க. ரோடியாலாம் கட்டி இருக்க போறோம். ரெண்டு பேர் உங்களுக்கு லோரி இங்கே தான் நிற்குமா? பட்டத்தை நிமித்திலாம் செட் பண்ணி போட்டு வந்து அப்படியே ரோடியால நிமித்தி பட்டம் வாங்க தான் மேய்க்க போறாங்க. அப்போ அங்கே போவோம். நீங்கள் அதில் போய் வீடியோ ஓடுங்க. சரியா?
பட்டம் இழுக்கிற செயற்பாடை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். காற்று இழுக்கிறபடியே பாருங்கள், அந்த பட்டத்தை இறக்குறது பெரிய ஒரு சிரமமாக இருக்குது. காற்று இழுக்கிறபடியே 2 சைடும் அவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்படியே நான் யோசிங்க, இந்த பட்டம் ஏறைக்கு எவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஏறுமென்று பாருங்கள். இந்த மூங்கில் படியே அந்த வளைவுகளுக்கு தாக்கு பிடிக்குது. இந்த பட்டை மூங்கில் ஏற்றுறதுக்கான காரணமும் இது. அந்த வளைவுகள் அதுக்கு எல்லாமே மூங்கில் வளைஞ்சு கொடுக்கும். இந்த இடத்துல பாருங்க விழுந்து பாருங்க எப்படி எல்லாம் ஏத்துறாரு. ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதில் மிக்சர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம். நான் இதை பக்கத்துக்கு கீழே நிற்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல கொண்டு வரான் பெரிய விஷயம், முள்ளு கம்பியல். இப்போ நாங்கள் உள்ள நிற்கிறது பட்டத்துக்கு உள்ளயா ஐயா, நல்ல நிழலா இருக்கேண்ணா. பாருங்க இவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு வரோம் உண்டு. தம்பி தூக்கி விட. அப்பா இது ஆமா கீழே வச்சா நாங்கள் என்ன கட்டம். ஆமா ஆனால் இதில் ஒரு ஏணி ஒன்று வச்சிருக்கு தானே, என்னதுக்கு வச்சிருக்குது? அது என்ன, இது பின்னுக்கு ஒரு முச்சை போட்டு கிடக்கு. அதை போட்டு இப்படியே இப்போ கிணறு நாங்கள் முதல்ல எல்லாம் சப்போர்ட்டிங் வச்சு பெரிய இதாக தான் செய்கிறோம் நாங்கள். இது சும்மா சிம்பிளாக செய்யணும் கொண்டு பெனையில் இருக்கா மேலே ஒரு ஆள் பிடிக்க அங்கே இழுக்க அந்த இழுவையில் டக்குன்னு கத்தியை வச்சு அறுக்கிறது. அறுக்கும் அப்படியே மேலே போகும். அப்படியே மேலே போகும். சரி, அதுக்காக நான் இழுவையை ஒரு ஆள் இதாண்டா ஈஸியாக தாக்கு பிடிக்குமே. தாக்கு பிடிக்கும். அதான் நாங்கள் முதல்ல ஒரு காய்ச்சி நாங்கள் பூமை வச்சு மூப்பிலன்ற ஒரு வாளியை வச்சு அதுக்குள்ளே ஒரு ஆளை இருத்தி பின்மூச்சியை வச்சு அப்படியே வச்சு இழுத்து அறுத்துறாங்க. அது இருக்கிறது அதே நாங்கள் பூமை கொண்டுறோம். பூமை அங்கே நின்று இழுக்கும், இங்கே ரெண்டு பிடிக்கிறது. இந்த பெனையில் வேறு ஆள் பிடிக்கும். சரி, இந்த இடங்களை பாருங்கள். அங்கேருந்து பட்டத்தினுடைய நூலை இங்கே கொண்டு வாயினம் தொடுக்கிறதுக்காக, இதில் இருந்து அப்படியே இழுக்கிறதுக்காக அதே எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டாடினோம் பாருங்கள். ஓ 100க்கு மேலே வருமா? அப்படிமா அப்படித்தான் வரும். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட முச்சைகள் இணைத்து தான் இந்த பட்டம். 200ஆ? 90? பார்த்தீங்களா, அவ்வளோ 200 மிச்சைகளை இணைத்து அப்படியே கட்டி தான் இந்த பட்டத்தை ஏற்றிவினோம். ஐயா, இது மேல் காத்துக்கு அந்த பொலித்தின் கிளிப்படாதா? இன்னைக்கெல்லாம் சிலேட்டை போட்டு கிடாது ஒட்டி இருக்கேண்ணா. அப்படின்னு காற்றை பொறுத்து இருக்குது இருக்கேண்ணா. இழுக்க போய் நெஞ்சு பாருங்க, ஆக்களை இழுக்கிற வேகத்தை பாருங்க. ஆமா, பாட்டத்தை பாருங்க, இங்க பால் போகிற வேகத்தை பாருங்க. பால் போகிற வேகத்தை பாருங்க. ஆட ஓ அறுந்து போச்சு பட்டாப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றின அந்த பட்டமானது அறுந்து போச்சு. கை அறந்து போச்சா? கை அறந்து கொண்டு போயிட்டுது பாருங்க. இடையில அறந்து போச்சானே. இவ்வளவு மினக்கட்டை செய்தது பட்டம் மறந்து போச்சு.
திருப்ப என்ன எத்தனை ஓய மாட்டேன் பட்டம் அது மூங்கில் தானே முறியா மூங்கில கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் 4 மணி நேரத்துக்கு மேலே மீனை கட்டிருப்பீங்க என்னண்ணா ஏற்றுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே மீனை கட்டு பட்டம் ஒரு கை அறந்து போச்சு. இப்போ எல்லாருமே பாருங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க இந்த பட்டம் ஏறுறதை பார்ப்பதற்காக அந்த நூல் அறந்தபடியே அந்த பட்டம் அறுத்து கொண்டு போயிட்டு திரும்ப அந்த ஏற்றுறதுக்கான வேலைகள்லாம் இடம்பெற போகுது. வாழை பாருங்கள் இங்கே வரைக்கும் நிற்குதாண்டு. கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் மினக்கட்டது இந்த பட்டம் ஏற்றுது. அதுக்குள்ளே மிச்சி எல்லாம் சிக்கப்பட்டுடுது. பாருங்க மிச்சி எல்லாமே திருப்ப போடணும்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியலை. இப்போ பாருங்கள் அறுத்து கொண்டு போன பட்டத்தை இப்போ தூக்கி கொண்டு வாரினா இந்த காற்றுக்கு தூக்கிட்டு வாடுறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலையாண்டு. இந்த இடங்கள் ஆக்கள் எல்லாமே நின்று பார்க்கினோம் பட்டம் ஏற்றுறத. அங்கே போங்க பயங்கரமான அந்த கஷ்டப்பட்டு மறுபடியும் பட்டம் அறுத்தது பிறகு பழையபடி அதுக்கான மிச்சைகள் வால் எல்லாமே கட்டி திருப்ப ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்துருங்க. இப்போ திருப்ப பழையபடி எடுக்க போயினா எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தோம். விளையாட்டுக்காரரும் நாங்கள் காட்ட மாட்டோம். இந்த இடங்களில் திரும்ப இந்த பட்டத்தை ஏற்ற போயினா பாருங்கள் அதிகளவான மக்கள் இந்த இடங்களில் பார்ப்பதற்கு வந்து நிற்கணும். அதோடு நாங்கள் இந்த இடங்களில் உங்களுக்கு முதல் அந்த பட்டம் ஏறுற விடயத்தை காட்டியிருப்போம். இப்போ நாங்கள் இந்த பட்டம் இழுக்கிற விடயங்கள் என்ன மாதிரி இருக்குன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வெள்ள வழி ரோட் முழுக்க பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள் பட்டத்தை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து நிற்கணும். கொஞ்சம் வேகமாடுங்க. பாருங்க பட்டம் ஏற்றுற இடம் அங்கே இந்த இடங்களில் தான் தொடர்ந்து இழுத்து கொண்டு போக போயினோம். பாருங்க இவ்வளோ பேர் நிற்கணும் இளைஞர்களை பாருங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்போ சொன்ன விஷயத்தை என்னண்டு அங்க வாகனம் ஒன்று நிக்குதா? பனையில கட்டி கிடையாது. எத்தனை பேர் நிக்கிறீங்க மொத்தமாக கட்டத்தை இழுக்கிறதுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நிக்கிறீங்க இழுக்கிறதுக்கு. இவ்வளவு பேரும் காணுமே இல்லை ஆக்கள் தேவையா? காணுமே சரியா. கிட்டத்தட்ட பாருங்க இங்க இருந்தவங்க அந்த தொங்கல்ல இருந்து பாருங்க தொங்கல்ல இருந்து இஞ்ச வரைக்குமே நிறைய இளைஞர்கள் இழுப்பதற்காக நிக்கணும். நாங்கள் செட் பண்றோம் பாருங்க. நாங்கள் செட் பண்ணிட்டாங்க. இந்த இளைஞர்கள் அவ்வளவு வேகமாக உற்சாகமாக இந்த இடத்துல பாருங்க சிறுவர்கள் இருந்து எல்லாருமே ஓடி திரிஞ்சு அந்த பட்டத்தை இழுக்கிறதுக்காக முயற்சி செய்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பட்டத்தை இழுக்கிறது வேன்ல கூட ஆக்கள் வரணுமா பாருங்க. பாருங்க எவ்வளவு இளைஞர்கள் லைன்ல நிக்கிறோம் இந்த பட்டத்தை இழுக்கிறதுக்காக.
நீங்கள் இல்லை வாழன்னு தான் நாங்கள் நார்மலாக சொல்கிறோம். நீங்களே இந்த இடத்துல வாழான்னு சொல்கிறோம். நீங்கள் மருவி வந்துட்டு அதை ஒரு குறிப்பிட்ட இதுக்காக சொல்கிறேன் இல்லைண்ணே. மற்றது இந்த இடங்களில் வல்வெட்டித்துறைன்றது ஒரு பட்ட திருவிழாவுக்கு ஒரு புகழ் எழுச்சியாக செய்வாங்க இந்த இடங்கள். அது காரணம் என்ன? இந்த இடங்களில் மட்டும் வடமராட்சியை பொறுத்தவரையில் அப்படித்தானே வந்து கூட என்ன எப்படியான பட்டங்கள் கூட அதிகமாக இந்த இடத்துல இப்போ கட்டுறவங்க? பாருங்க எல்லாம் இழுக்கினோம் பட்டம் சிக்கிடுது போல பட்டம். ஓ ஆட்டம் அறுத்து போச்சு, திரும்பவும் அறுத்து போச்சு. உங்க பாருங்க திரும்பவும் பட்டம் அறுத்து போச்சு. 2 தடவை முயற்சிகளின் பின்னும் பட்டம் அறுத்து போச்சு. என்னண்ணா ஏன் திரும்ப ஆறுது? இது 2வது தடவை ஏன் திரும்ப ஆறுது? இல்ல கயிறு இல்ல ஏதாவது இந்த மொத்த கை போட்டு மறந்து போட்டு சரியான காத்தானே திரும்பவும் இந்த பட்டம் ஏற்றுறது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 மணித்தியாலத்துக்கு மேலேயா காத்திருக்கிறோம். 2 தடவை இந்த பட்டம் அறுத்து ஒரு தோல்வி நிலைமையாயிட்டு பாப்போம். திரும்பவும் முயற்சி செய்ய போறாங்க. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் ஆள் உயர கொண்டு போகுது. அது மேல இருந்து போட்டோ எடுத்து நீங்க ஆளை பிறகு அடுத்த அந்த பட்டத்தை ஏற்ற போயினும் ஏற்றுறதுக்கான ஏற்பாடு நடந்து நிற்குது. வேற அது